மனம் திரும்புங்கள் என்றுதான் அவன் பிரசங்கம். கிருபையை பிரசங்கிக்கிறவ எப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியும்? ஆசீர்வாதம் 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 என்று மாத்திரம் பேசுகிறவர்கள் எப்படி ஜனங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியும்? அப்படி பார்த்தா ஆண்டவர் ஆசீர்வாத பிரசங்கியை முன்னுக்கு அனுப்பினார். இயேசுவினுடைய முதலாவது வருகை வந்திருக்கும். இயேசுவினுடைய முதலாவது வருகைக்கு முன்பதாய் இயேசு அனுப்பின பிரசங்கியார் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்துகிற யோவான் ஸ்நானகனை தான் இயேசு அனுப்பினார். கிருபை பிரசங்கத்தை மாத்திரம் ஏற்றுக்கொள்கிற இயேசு வேண்டா, கிருபை பிரசங்கியாரத்தான் அனுப்பி இயேசு வந்திருப்பார். ஆறுதல் 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 என்று மாத்திரம் பிரசங்கிக்கிற பிரசங்கியாரை மாத்திரம் அனுப்பி இயேசு வந்திருப்பார். ஆனா இயேசுவினுடைய முதலாவது வருகைக்கு முன்பதாய் தேவன் அனுப்பின பிரசங்கியார் யார் தெரியுமா? மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்த பிரசங்கி. எச்சரிப்போடு கூட தேவனுடைய வார்த்தையை சொன்னான். நமக்கு கிருபை 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 என்று பேசுகிறவன் வழியை ஆயத்தப்படுத்த முடியாது. யோவான் ஸ்நானகனை போல சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறவர்கள் தான் இயேசுவுக்காய் ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்த முடியும். ஆறுதல் பிரசங்கம் பிள்ளை இல்லை. ஆரம்பத்தில் நமக்கு ஆறுதல், அமேன், ரட்சிக்கப்பட்டு புதுசாக வரவங்களுக்கு ஆறுதல் வார்த்தை தான் தேவை. ஆனால் என்ன ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு நீண்ட 15 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கவங்களுக்கு நாம் கர்த்தருக்காய் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்டா, நாம் கர்த்தருக்காய் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதை அரைஞ்சு பார்த்தா ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு கிருபை பிரசங்கியார் அனுப்பி இருக்கலாம். ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரம் பேசுறவன் அனுப்பி இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கலாம். இயேசு நினைச்சிருந்தா கண்ணீரோடு இருக்கிறியா வேதனையோடு இருக்கிறியாண்டு ஆறுதலை மாத்திரம் பேசுகிற பிரசங்கியாராகிய ஒருத்தரை அனுப்பிட்டு இயேசு வந்திருக்கலாம். இயேசு அனுப்பின பிரசங்கி யார் தெரியுமா? யோவான் ஸ்நானகன். தேவன் அனுப்பின பிரசங்கி யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் யாரு? முதலாவது வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவன். இரண்டாவது வருகைக்கும் கர்த்தர் வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு மனம் திரும்புங்கள் என்கிற பிரசங்கம் தான். இந்த வேத இயேசுவினுடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் சொன்னார், நீங்கள் மனம் திரும்புங்கள். இயேசுவின் இரண்டாவது வருகைக்கு முன்பதாய் ஆமென். எந்த சபை மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறதோ, பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறதோ, நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறதோ, ரட்சிப்பை குறித்து பேசுகிறதோ, அந்த சபைதான் இயேசுவின் இரண்டாவது வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற சபை. பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்துகிற ஆவியானவர். அந்த யோவான் ஸ்நானகன் சொல்றான், அவர் பெருகட்டும் நான் சிறுகட்டும். மனம் திரும்புங்கள் என்றுதான் அவன் பிரசங்கம். கிருபையை பிரசங்கிக்கிறவ எப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியும்? ஆசீர்வாதம் 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 என்று மாத்திரம் பேசுகிறவர்கள் எப்படி ஜனங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியும்? அப்படி பார்த்தா ஆண்டவர் ஆசீர்வாத பிரசங்கியை முன்னுக்கு அனுப்பினார். இயேசுவினுடைய முதலாவது வருகை வந்திருக்கும்.